சுற்றி உள்ள நெகட்டிவ் ரிமூவ் பண்ணும். இது சொல்ல 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 நம்மளை சுற்றி ஒரு ஒளிவட்டம் உருவாகும். எல்லா நெகட்டிவிட்டிஸையும் ரிமூவ் பண்ணிடும். இப்போ எப்படி ஓம் சொல்லும்போது தலை அதிரும், இம்முன்னு சொல்லும்போது கீழே அதிருது இல்லையா? வணக்கம். இன்றைக்கி இந்த பதிவில் வசியமை தயாரிப்பு பற்றி சொல்லித்தரப்போகிறேன். இந்த வசியமை தயாரிப்புக்கான சில மூலிகை பொருட்கள், காய்ந்த மூலிகைகள், பசுமையான மூலிகைகள், மூலிகை வேர்கள் மற்றும் அஷ்டகந்த திரவியங்கள் எல்லாமே நம்ம இப்போ சேகரித்து வச்சுருக்கோம். இப்போது நம்ம இந்த வசியமைக்கான செயல்முறையை பார்ப்போம். முதல்ல சில வசிய மூலிகைகள், இந்த வசிய மூலிகைகளில் நம்ம சமூலமாக அரைச்சி அதுலேருந்து சாறு எடுத்துக்கணும். சாறு இது எதுக்கு அப்படின்னா, முதல்ல நம்ம வசியமை தயாரிப்புக்கு ஒரு திரி, ஒரு விளக்கில் போடக்கூடிய திரி தயார் பண்ண போகிறோம். அந்த திரி தயார் பண்ணுறதுக்காக நம்ம முதல்ல சில மூலிகைகளை, வசிய மூலிகைகள் பயன்படுத்தி தான் அந்த மூலிகை சாறு தயார் பண்ணணும். அந்த மூலிகை சாறு எடுத்து அதில் ஒரு வெள்ளை பருத்தி துணியை, காட்டன் கிளாத், அதை நம்ம நனைச்சி காய வச்சு அதை தான் நம்ம திரியாக திரித்து எடுத்துக்க போகிறோம். அதற்கான வசியமை தயாரிப்பில் முதல் ஸ்டெப் என்ன அப்படின்னா, இந்த மூலிகை சாறு. அந்த மூலிகை சாறை எடுக்கணும். நம்ம அந்த மூலிகை சாறை எப்படி எடுக்கிறோம்? முக்கியமான வசிய மூலிகைகள், 3 வசிய மூலிகைகள் சேர்த்து அதை இந்த வசிய மூலிகையிலேருந்து சாறு எடுக்க போகிறோம். நம்ம இப்போ அதை அரைச்சிட்டோம். மூலிகை பார்த்திங்கன்னா தண்ணி ஊற்றாமல் பண்ணாமல் இதில் ஒரிஜினல் மூலிகை சாறு. இது வெள்ளை நூல் துணி. இதில் இந்த சாறில் நனைச்சிக்கணும். இதை இப்போ காய வச்சுட்டு என்ன செய்யணும்னா, திருப்பி இதில் இன்னும் ஒரு 4-5 வாட்டி இந்த மாதிரி சாறு புழிஞ்சி நம்ம இதை திருப்பி இந்த சாறில் ஊற வச்சு காய வைக்கணும். அப்போ நல்லா திக்காக இதில் அந்த மூலிகை சாறு இந்த துணியில் படிஞ்சிடும். இந்த மூலிகை சாறு பருத்தி துணியில் இதை மூலிகை சாறில் நனைச்சிருக்கோம். இதை இப்போ காய வச்சு எடுத்துக்க போகிறோம். இதை இந்த காய வச்சு எடுத்துக்கிட்டு இந்த மூலிகை சாறில் நனைச்சி காய வச்ச துணியை தான் நம்ம என்ன செய்ய போகிறோம், திரியாக திரித்து அதற்கான பசு நெய் விளக்கு ஏற்ற போகிறோம். அதற்கான முதல் படி தான் இந்த மூலிகையை அரைச்சி சாறு எடுத்து அதில் இந்த துணியை நனைச்சி காய வைக்கணும். இதை காய வச்சு எடுத்துக்கலாம். வசிய பொருட்களில் மிக முக்கியமானது இந்த பச்சை கற்பூரம். இந்த பச்சை கற்பூரத்தை வச்சு நிறைய விஷயத்துக்கு இதை நம்ம சேர்க்குறோம். இப்போ இதில் இந்த திரிக்காக தயார் செய்த அந்த துணி நல்ல வெயிலில் உணர்த்திருக்கேன். அது காயத்துக்குள்ளற சில எரிக்க வேண்டிய பொருட்களை நம்ம எரித்து அதனுடைய கரியை நம்ம சேகரம் பண்ணிக்கணும். அது என்னென்ன பொருட்கள் எரிக்க போகிறோம், அந்த பொருட்களுக்கு எதில் எரிக்க போகிறோன்னா, இதில் இந்த மாதிரி மூலிகை பொருட்கள் நம்ம எரிக்கும்போது இந்த பச்சை கற்பூரம், சாதா கற்பூரம் சுவாமிக்கு தீபாரதனை காட்டுற கற்பூரம் வேறு, இது பச்சை கற்பூரம் அப்படிங்கிற ஒரு கற்பூரம். இந்த பச்சை கற்பூரத்தில் நம்ம எரிக்க வேண்டிய சில
மூலிகை வேர்கள், வசிய மூலிகை வேர்கள், சில வசிய பொருட்களை நம்ம இப்போது எரிச்சிக்க போகிறோம். ஓஷ்டம், அதிமதுரம், வசிய மூலிகை வேர்கள் இதெல்லாம் வந்து முறைப்படி காப்பு கட்டி பூஜை செய்து அப்படி எடுத்த மூலிகை வேர்கள். இதெல்லாம் நம்ம இப்போது இதில் போட்டு எரிச்சிக்க போகிறோம். இப்போ ஒரு மூலிகை வேறாக இப்போ சேர்த்து நம்ம இதை எரிச்சிக்கிட்டு இருக்கோம். எப்பயுமே வசிய மருந்து இந்த தயாரிப்புகளில் வந்து இந்த பச்சை கற்பூரம் ஒரு முக்கிய பங்கு வகிக்குது. இந்த பச்சை கற்பூரத்தில் தான் இந்த மூலிகைகளை நம்ம எரிக்கணும். காய்ந்த தாமரை இதழ்கள். இதில் என்ன விசேஷம் அப்படின்னா, இது வசிய பூஜை செய்து தாமரை மலர்களால் மகாலட்சுமிக்கு வசிய பூஜை செய்து அந்த பூவை எடுத்து உணர்த்தி வச்சது. இது ஒரு மெயின் இன்க்ரீடியண்ட்டுன்னு சொல்லலாம். அதில் இது வந்து இது எரிந்த பிறகு இதை வந்து கடைசியாக இது மேலே இருந்து இதை சேர்த்துடணும். ஏன்னா இது அப்போ தான் வந்து இது வந்து அப்படியே கருகி பஸ்பமாகணும். இது மூலிகை சாரில் காய வச்ச துணியை எடுத்துகிட்டு வந்துட்டோம். இதை அப்படியே இப்போ என்ன செய்கிறோன்னா அப்படியே திரியாக திரிச்சிக்கணும். அதை திரியாக உருட்டிக்கிட்டு விளக்கு பாருங்கள், ஒரு 20-25 வாட்டிக்கு மேலே இது வசியமை தயாரிப்புக்கு பயன்படுத்தியிருக்கேன். இந்த விளக்கை தொட்டாலே வசிய சக்தி. இது திரியை இதில் நல்லா திரிச்சு வச்சுக்கணும். வச்சுக்கிட்டு பசு நெய் விளக்கு தான் போடணும். இதெல்லாம் ப்ரொசீஜர்ஸ் ஒழுங்காக ஃபாலோ பண்ணிக்கங்க. 1 by 1 கரெக்டாக செய்யணும். ப்ரொசீஜரை மாற்றி செய்யக்கூடாது. மூலிகை சாறில் தயார் பண்ண இந்த திரியை போட்டு பசு நெய் வச்சு இப்போ இந்த விளக்கை ஏற்றிட்டோம். இந்த திரி வந்து இந்த நெய்யில் எரிய போகுது. அந்த எரியும் போது அந்த திரியிலேருந்து வர புகை தான் நம்மளோட வசியமையில் மெயின் இன்க்ரீடியண்ட். அதுதான் இப்போ அதில் அந்த புகையை நம்ம கலெக்ட் பண்ண போகிறோம். இந்த சட்டியில் தான் இந்த மேலே கவுத்து வைக்கும்போது அந்த தீயிலேருந்து வர புகை வந்து இந்த சட்டியில் படிஞ்சு மையாக கிடைக்கும் நமக்கு. இந்த திரி எரிஞ்சு முடிக்க எப்படியும் ஒரு 3-4 மணி நேரங்கள் இந்த திரி எரியும். நெய்யில் எரியும். நெய் தீர்ந்து போச்சுன்னா இன்னும் கொஞ்சம் நெய் சேர்த்து இன்னும் அந்த திரியை எரிய விடலாம். இந்த சட்டியோடைய உள்கூட்டில் மை வந்து புகை கரியாக அப்படியே படிஞ்சு இருக்கும். அந்த புகை கரியை தான் நம்ம சேகரித்து எடுத்து இந்த அஷ்டகந்த பொருட்களோடு சேர்த்து அரைக்க போகிறோம். 3 மணி நேரத்துக்கு மேலே எரிஞ்சிருக்கு. இதில் எவ்வளோ கறி வந்து சட்டியோட உள்கூடில் எப்படி படிஞ்சிருக்கு பாருங்கள். இதுதான் நம்மளோட வசிய மையோடைய மூலக்கரு. இதுதான் பாருங்கள். இந்த மை
எந்த அளவுக்கு திக்காக உள்கூடில் படிஞ்சிருக்கு தெரியுதா? இந்த உலர்ந்த மூலிகைகள் எல்லாம் எரித்தோம் இல்லையா, பச்சை கற்பூரத்தில் சேர்த்து அந்த கறி நல்லா எரிஞ்சு அமர்ந்துருச்சு. இப்போ இதில் தான் மற்ற அஷ்டகந்த பொருட்களையும் சேர்த்து இந்த நம்ம எரித்து வச்சுருக்கிற மையையும் இதில் கலந்து எல்லாத்தையும் ஒன்றா அரைக்க போகிறோம். என்ன போகிறோம்னா, வசிய சக்தி மிகுந்த அஷ்டகந்த திரவியங்கள், அஷ்டம்னா 8 விதமான வசிய திரவியங்களை நம்ம இந்த மையில் சேர்த்து அரைக்க போகிறோம். அது என்னென்னு இப்போ பார்ப்போம். முதல்ல இதில் அரகஜா எனப்படும் ஒரு வசிய மை, பச்சை கற்பூரம், தூய சந்தனம், பியூர் சந்தன பவுடர் ஒரு 5 கிராம். இது புனுகு அப்படிங்கிறது ஒரு வசிய திரவியம், மிக விலை உயர்ந்த பொருட்கள் இவையெல்லாம். இது குங்குமப்பூ, ஒரிஜினல் குங்குமப்பூ. காற்றுல பறந்துடும், மூடி வச்சிட்றேன். இது ஜவ்வாது, தூய ஜவ்வாது பேஸ்ட். இது கோரசனை, இது கஸ்தூரி. இது 8 விதமான வாசனை அண்ட் வசிய பொருட்கள். இதெல்லாம் வசிய திரவியங்கள், அஷ்டகந்தங்கள். அடுத்தது இதில் மெயினாக முக்கியமாக நம்ம சேர்க்கக்கூடிய ஒரு பொருள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது தாமரைப்பூ பஸ்பம். தாமரைப்பூ பஸ்பம் அப்படிங்கிறது எப்படி அப்படிங்கும்போது, இது இந்த வசியமை தயாரிப்பு அப்படின்னா சும்மா அதை இப்போ இந்த மூலிகை எடுத்தோம், இப்படி அரைச்சோம், இப்படி கழுவுனோம் அப்படின்னு இல்லாமல் இது ஒரு பெரிய ப்ராசஸ். வசியமை தயாரிப்பு அப்படிங்கிறப்போ அந்த ப்ராசஸ் எங்கே ஆரம்பிக்குது அப்படின்னா, ஒரு மகாலட்சுமி வசிய பூஜையில் ஆரம்பிக்குது. அந்த தாமரை மலர்களை நம்ம கொண்டு வந்து நம்ம இந்த தாமரை மலர்களை வச்சு மகாலட்சுமிக்கு நம்ம வசிய பூஜை பண்ணுறோம். வசிய பூஜை பண்ணிவிட்டு அந்த தாமரை இதழ்களை நம்ம என்ன செய்கிறோன்னா உணர வச்சுக்கிட்டு அதையும் நம்ம எப்படி இந்த உலர்ந்த மூலிகைகளில் நம்ம எப்படி பச்சை கற்பூரத்தில் நம்ம எரிச்சோமோ அதே மாதிரி இந்த தாமரை இதழ்களை பச்சை கற்பூரத்தில் அப்படியே பொசுக்கணும், எரிக்கக்கூடாது. பொசுக்கி அதை இந்த மாதிரி பஸ்பமாக்கி எடுத்து அதை நம்ம இதில் சேகரித்து வச்சுருக்கோம். இத்தனை விதமான பொருட்களையும் நம்ம சேகரிச்சுக்கணும். எல்லாமே ஒரிஜினலாக இருக்கும்போது தான் அதனுடைய வசிய சக்தி பல மடங்கு அதிகம் இருக்கும். இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா விலை உயர்ந்த பொருட்கள். இதனுடைய ஒரு இடத்துலேருந்து ஒரு விதமான பொருட்களை நம்ம சேகரிச்சுக்கிறோம். அதனால தான் இதனுடைய தயாரிப்பு முறை வருடத்திற்கு 2 முறை மட்டும் செய்கிறோம். இந்த பொருட்கள் எல்லாரும் கேட்டிருந்தீங்க, எங்கே வசிமை தயாரிப்பு முறை போடுறேன்னு சொல்லியிருந்தீங்களே, எங்கே எப்போ போட போகிறீங்க அப்படின்னு. இதற்கான பொருட்கள் சேகரிப்பதற்காகத்தான் இந்த கால அவகாசம். இப்போ நம்ம இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து எப்படி அரைக்கிறதுங்கிறத பார்ப்போம். வசிய மூலிகைகளை எரித்தோம் இல்லையா, அந்த பஸ்பத்தை இதில் சேர்த்துக்கிறோம். காற்று பலமாக இருக்குது. இந்த மையை நம்ம கடைசியாக சேர்த்துக்கலாம், அது இல்லை சூடு ஆறாமல் இருக்குது. இதில் முதல்ல சந்தனம், தூய சந்தன பவுடர் இதை கலந்துக்கிறோம். கஸ்தூரி,
ஒரு 2 திரவியங்களை சேர்த்ததுமே எவ்வளோ ஒரு வாசனை. இது கோரசனை. இவையெல்லாம் முக்கியமான வசிய பொருட்கள். இதில் இந்த குங்குமப்பூவை கலந்துக்கிறோம். 2 கிராம் அளவுக்கு குங்குமப்பூ. இதுதான் அரைக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். எப்போவுமே ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும், குவாலிட்டியான பொருட்கள் விலை அதிகமாக தான் இருக்கும். புரியுதா? இப்போது இதில் சேர்க்குறது எல்லாமே ஒரிஜினலான தரமான பொருட்கள் நம்ம சேர்க்கணும். அதனுடைய தயாரிப்பு, இதனுடைய விலை சற்று அதிகமாக இருக்குது. அப்படிங்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, இந்த வசியமை தயாரிப்பில் உள்ள சிரமங்கள். இந்த சிரமங்களால் தான் அதனுடைய விலை கொஞ்சம் அதிகமாக இருக்குது. இதில் அடுத்தது இப்போது புனுகு சேர்க்குறோம். இதனுடைய விலை மிக மிக அதிகம். அந்த காலத்தில் அரண்மனையில் பரம்பரையாக இருப்பாங்க. மந்திரிகவாதிகள் இருப்பாங்க, வைத்தியர்கள் இருப்பாங்க இல்லையா? அரசனுக்கு அவங்க என்ன செய்வாங்க அப்படின்னா, இதை ரொம்ப ப்ராம்ப்டாக இந்த மாதிரி பொருட்களால் தயார் பண்ணி கொடுப்பாங்க. ஏன்னா அவங்க எப்பவும் மக்கள் மத்தியில் ரொம்ப பிடிச்சமானவங்களாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக. இல்லை, ஜவ்வாது பேஸ்ட். சுத்தமாக தொடச்சி எடுத்துப்போம். ஒரு சொட்டு கூட வீணடிக்கக்கூடாது. அடுத்தது இதில் பச்சை கற்பூரம். இதில் ஒரு விஷயம் சொல்கிறேன், கேட்டுக்கங்க.
இந்த வசியமை தயாரிப்பில் நல்ல விஷயங்களில் கெட்ட விஷயமும் இருக்கும், கெட்ட விஷயத்தில் நல்ல விஷயமும் இருக்கும். அதே மாதிரி இந்த வசியமையை வந்து நம்ம நல்ல விஷயத்துக்கு மட்டும் பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, இது அப்போ வந்து இது நல்ல விஷயந்தான். இந்த நல்ல விஷயத்தில் என்ன ஒரு கெட்ட விஷயம் இருக்குது அப்படின்னா, இதனுடைய தயாரிப்பு முறை. என்ன தயாரிப்பு முறை? இதில் உபயோகப்படுத்துகிற கோஷ்டம், அதிமதுரம், அது மாதிரி இந்த பச்சை கற்பூரம், இதெல்லாம் வந்து லங்ஸுக்கு, நுரையீரலுக்கு அதிகமாக பாதிப்பு ஏற்படுத்தக்கூடிய மூலிகைகள், பொருட்கள். சரியா? இதை உபயோகப்படுத்தும் போது இதிலிருந்து வரும் அந்த புகையும் வாசனையும் நுரையீரலையும் கண்களையும் கடுமையாக பாதிக்கும். ஏன் நீங்கள் இதை செய்கிறீங்க? செஞ்சு தானே ஆகணும். தேவைப்படுறவங்களுக்கு செய்து கொடுத்து தானே ஆகணும். அப்போ இதனுடைய பாதிப்புகள் அதிகப்படியாக எங்களுக்கு இருக்கத்தான் செய்யுது. சரியா? இது அரகஜா. அதோடு அந்த வசிய மூலிகையில் ஒரு திரி தயார் பண்ணி அந்த திரியில் ஒரு விளக்கு போட்டோம் இல்லையா, அந்த விளக்கிலிருந்து வரக்கூடிய புகையை சுவாசிக்கும் போது நுரையீரல் மிக கடுமையாக பாதிக்கப்படுகிறது. புகைப்பிடித்தல் உடல்நலக்கேடு, குடியை கெடுக்கும். மது அருந்தாதீர்கள், மது வீட்டுக்கும் நாட்டுக்கும் கேடு சொல்கிறோம் இல்லையா, சொல்கிறாங்க இல்லையா? அதே மாதிரி இந்த வசியமை தயாரிப்பில் உடல்நல கோளாறுகள் நிறைய ஏற்படும். அதனால தான் இதை சும்மா செஞ்சுக்கிட்டே இருக்க முடியாதுன்னு நாங்கள் இதை செய்துட்டு எப்படியும் ஒரு 15-20 நாள் கொஞ்சம் கஷ்டம்தான் படுவோம். யோகா மெடிடேஷன் இருக்கிறதுனால எங்களுக்கு அந்த லங்ஸோட கெப்பாசிட்டி கொஞ்சம் அதிகமாக இருக்குது. இப்போ இதில் அடுத்தது என்ன சேர்க்குறோம் அப்படின்னா, இந்த தாமரைப்பூ பஸ்பம். தாமரைப்பூவை நம்ம எரித்து எடுத்து வச்சிருக்கிற தாமரைப்பூ பஸ்பம். அதையும் சேர்த்து இதில் நல்லா அரைச்சிக்கணும். இப்போ கடைசி அதில் என்ன சேர்க்குறோம் அப்படின்னா, நம்ம இந்த மூலிகை சாரில் ஊற வச்ச திரியை போட்டு கறி பிடிச்சோம் இல்லையா, நெய் விளக்கு ஏற்றி அதில் படிந்த கறி எவ்வளோ இருக்குது பாருங்கள். இதை நம்ம இதில் ஃபஸ்ட்டு சேர்த்துக்கணும். அஷ்டதிரவியங்களில் அத்தர் அப்படிங்கிற ஒரு வாசனை திரவியமும் முக்கியமாகிறது. அந்த வாசனை திரவியத்தை இறுதியாக இதில் சேர்த்து தான் நம்ம அந்த இலகிய பதத்துக்கு கொண்டுட்டு வரணும். இதில் சேர்த்துருக்கிற பொருட்கள் எல்லாம் நல்லா அரைப்படணும். அதுக்கு குறைஞ்சது 3 மணி நேரம் 3.5 மணி நேரம் இதை நம்ம கழுவத்தில் வச்சு நம்ம அரைக்கணும். நல்ல மையாக அரைக்கணும். எவ்வளோ நேரம் அரைக்கணும்? 3.5 மணி நேரம் இதை நம்ம அரைச்சா தான் அந்த மை பதம், மெழுகு பதத்திற்கு இந்த மையை நம்ம கொண்டுட்டு வரலாம். ஏன்னா இதில் சேர்த்துருக்க பொருட்களை நம்ம சேர்த்து அது மாதிரி மெழுகு மாதிரி அரைச்சிக்கணும். 3.5 மணி நேரம் அரைக்கணும் இதை கழுவத்தில். இதில் ஒரு ஃபைனலாக இதில் ஒரு முக்கியமான ஒரு பொருளை சேர்த்து, இது சேர்க்க வேண்டிய பொருட்கள்லாம் முடிஞ்சிச்சு. ஃபைனலாக ஒரு பொருளை சேர்த்தாச்சு. அது என்ன பொருள்னு சொல்லலை.
ஏன் சொல்லலைங்கிறத நான் பிறகு சொல்கிறேன், கடைசியில் சொல்கிறேன். ஓகே, இப்போ ஒரு 2 மணி நேரமாக அரைச்சிட்ருக்கேன். இதில் இந்த மை இலகுன பதம் வரத்துக்கு நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ பச்சை கற்பூரத்தை சேர்த்து அரைக்கிறோமோ அவ்வளோக்குள்ள. இப்போ பாருங்கள், இது இன்னும் கொஞ்சம் அப்படியே மெல்ட் ஆகும் பாருங்கள். இதை நான் அரைக்கிறப்போ பச்சை கற்பூரத்தை சேர்த்து அரைக்கணும். பாருங்க, இலகுது. அப்படியே தண்ணி தெளித்த மாதிரி அப்படியே இலகும். பச்சை கற்பூரத்தை சேர்த்து அரைக்கும்போது அப்படியே இலகி வரும். குவான்டிட்டியும் கொஞ்சம் அதிகமாக போகும். பச்சை கற்பூரம் ஒரு 50 கிராம் சேர்க்குறோன்னா அந்த 50 கிராம் குவான்டிட்டி வந்து இதில் அதிகமாகிடும். மை வந்து கொஞ்ச நாளில் அப்படியே கெட்டியாக போயிடுது அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் கெட்டியாக போகுதுன்னா, அந்த பச்சை கற்பூரம் எவாப்ரேட் ஆக அந்த மை வந்து கட்டி ஆகிடும். இது பாருங்க, தண்ணி மாதிரி ஆயிடுச்சு. இந்த பச்சை கற்பூரத்துக்கு அப்படி ஒரு சக்தி. இந்த மூலிகைகளோடு அது கலந்து அதை வந்து நம்ம அரைக்கணும். பாருங்கள், எப்படி வந்துடுச்சு, வெண்ணெய் பதத்துக்கு வந்துடுச்சு. அதில் போட்ட அத்தனை மூலிகை பொருட்களும் அப்படியே வெண்ணெய் மாதிரி ஆயிடுச்சு. இதைத்தான் மெழுகு பதம்னு சொல்கிறோம். இது கிட்டத்தட்ட இப்போ 2 மணி நேரமாக கைவிடாமல் அரைச்சிக்கிட்டே இருக்கேன். இப்போ தெரியுதா ஏன் இதனுடைய விலை வந்து மையினுடைய விலை அதிகமாக இருக்குங்கிறது காரணம் புரியுதா இப்போ உங்களுக்கு? ஒரு வாட்டி மை தயார் பண்ணணுன்னா 15 நாளைக்கு கண்ணும் நுரையீரலும் இவ்வளோ சிரமங்களை அனுபவிக்கும். கண் பார்வை கோளாறுகள் ஏற்படும், நுரையீரலில் பிரச்சனை வரும். மை தயார் பண்ணும்போது ஏற்படுறேன். சரி, இப்போ நம்ம இதை வலிச்சு எடுத்துடலாம். வசியமை ப்ராசஸ் முடிஞ்சிருச்சு. இது நம்ம இப்போ எடுத்து வைக்க போகிறோம். பாருங்கள், உங்களுக்கு நான் ப்ரெசன்டேஷனுக்காக நான் இது இன்னும் 1 மணி நேரம் நான் அரைக்கணும். இதை நான் 1 மணி நேரம் அரைச்சிட்டே உங்களுக்கு ஷூட்டிங் காட்டிகிட்டே இருக்க முடியாது. அதனால் இதை எடுத்துகிட்டு இந்த ப்ராசஸ் ஒரு முடிவு கொண்டு வந்துடுறோம். இதுதான் வசியமை தயாரிப்பு முறை. ஓகே, இதோட வேலை முடிஞ்சிருச்சா அப்படின்னா இன்னும் இல்லை, இன்னும் ஃபினிஷ் ஆகலை. இந்த வசியமை வச்சு 48 நாளைக்கு இரவு பூஜை, அர்த்தஜாம பூஜை பண்ணி இதில் வசிய மந்திரங்கள் உருவேற்றணும். இந்த மையை உருவேற்றினாத்தான் இது பேசும். இது நம்ம என்ன விஷயத்துக்காக நம்ம யூஸ் பண்ணுறோமோ அதை செய்யும். ஒரே ஒரு விஷயம் என்ன பரவலாக இருக்குது அப்படின்னா, வசியமைன்னா அது ஒரு பெண்ணை வசியம் பண்ணுறதுக்கு, ஆண் பெண் வசியம். இதுதான் பொதுவாக நடைமுறையில் உள்ள ஒரு கருத்தாக இருக்குது. அது உண்மைதான், இல்லைன்னு நான் சொல்லலை. வசியம் அப்படிங்கிறது ஒரு ஆண் பெண்ணையும் பெண் ஆணையும் வசியம் பண்ணுறது. இது வந்து அதை வந்து என்ன சொல்கிறேன் அப்படின்னா, கணவன் மனைவிக்கு இடையில் வர பிரச்சனைகளுக்கு மட்டும் இதை பயன்படுத்துங்க, மற்ற தவறான விஷயங்களுக்கு பயன்படுத்த வேண்டாம். இன்னொரு விஷயம் நான் சொல்கிறேன். இதில் என்ன அப்படின்னீங்கன்னா, எனக்கு நிறைய ஃபோன் கால்ஸ் வருது. நான் ஒரு என்னுடைய பதிவுலையும் நான் சொல்கிறேன், தவறான பிரயோகங்களுக்கு என்கிட்ட பேசாதீங்க, நான் செய்து கொடுக்க மாட்டேன்னு நான் சொல்கிறேன். இருந்தாலும் சில ஜென்மங்கள் வந்து ஃபோன் பண்ணி டார்ச்சர், எனக்கு அதுக்கு பண்ணி கொடுங்க, இதுக்கு பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் கண்ணாப்னான்னு திட்டிட்டு நான் வச்சிடுறேன். இது வந்து திரும்பவும் நான் சொல்கிறேன், தவறான பிரயோகங்களுக்கு எதையும் செய்ய வேண்டாம். இதில் ஒரு விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா, இதில் ஒரு சில முக்கியமான பொருட்கள் நாங்கள் வந்து இதை வெளிப்படையாக நாங்கள் சொல்லலை. நீங்கள் பார்த்துருப்பீங்க, சேர்த்தோம். பட் அது என்னங்கிறத நாங்கள் தெரியப்படுத்தலை. அது ஏன் அப்படின்னா, இன்றைக்கும் நடைமுறையில் சித்தர்கள் பல விஷயங்களை வந்து மறைப்பொருளாக தான் வச்சுட்டு போயிருக்காங்க. ஏன்னா அது தீயவர்கள் கையில் போய் கிடைச்சிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக.
எனக்கு ஃபோன் பண்ணுறவங்களில் நிறைய பேர் வந்து என்ன சாமி ஆடுறவங்க, குறி சொல்கிறவங்க, இந்த மாதிரி வந்து போலி சாமியார்கள் சொல்லலாம். அவங்கெல்லாம் இதை பற்றி போகிறேன்னு சொன்னீங்களே, வசியமை தயாரிப்பு முறைன்னு போட்டு ரொம்ப படுத்தி டார்ச்சர் பண்ணாங்க. அதே மாதிரி மை தயார் பண்ணாலும் அந்த மை விலைக்கு கேட்குறாங்க. நான் அந்த மாதிரி ஆட்களுக்கு நான் மை கொடுக்கறது இல்லை. இதில் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இது வந்து இன்னமும் வந்து ஏன் சில விஷயங்கள் வந்து சீக்ரெட்டாகவே பண்ணுறோம் அப்படின்னா, இந்த மாதிரி ஆட்கள் கையில் அது போயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான். இது ஒரு விஷயம். இந்த மை வந்து என்ன விஷயத்துக்கெல்லாம் பயன்படுது அப்படிங்கும்போது, கணவன் மனைவி வசியம். கணவன் வந்து மனைவி கிட்ட அட்மையர் ஆகணும், மனைவி வந்து கணவன்கிட்ட அட்மையர் ஆகணும். அப்படி இருந்தால் தான் அந்த குடும்ப வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். அப்படி இல்லாத பட்சத்தில் இந்த மையை நம்ம உபயோகப்படுத்திக்கலாம், தவறு கிடையாது. அடுத்தது தொழில் சார்ந்த இடங்களில் இதை நம்ம உபயோகப்படுத்திக்கலாம். இப்போ வந்து ஒரு சேல்ஸ் ரெப்ரசன்டேட்டிவ் இருக்காங்க, அவங்க ஒரு பொருட்களை விற்க போகணும், டாக்டர்ஸை போய் பார்க்கணும், இந்த மாதிரி நிறைய இன்றைக்கி மார்க்கெட்டிங் ஃபீல்டில் இருக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. அவங்களுக்கு இந்த மை வந்து உபயோகமாக இருக்கும். தொழில் சார்ந்த இடங்களில் நம்மளை பார்த்தோன்னே அட்ராக்ட் ஆவாங்க, நம்ம சொல்கிறத கேட்பாங்க. நான் இதை நீங்கள் வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லும்போது அந்த இடத்துல அது பாசிபிள் ஆகும். இதற்கான ஒரு சில விஷயங்களுக்கு இதை நம்ம பயன்படுத்திக்கலாம், தவறு கிடையாது. இன்னொரு விஷயம், இந்த மை வந்து எந்த இடத்துல வந்து தவறான ஒரு பிரயோகத்துக்கு போகுதோ அந்த இடத்துல தவறாக பிரயோகிக்கிறவனுடைய உயிர் அங்கே பலியாகும். அதை வந்து நீங்கள் எப்பயுமே மைண்டில் வச்சுக்கணும். இதை நல்லா எதற்காக இப்போ வந்து நம்ம அப்படியும் வந்து எதற்காக இதை நம்ம செய்து காட்டுறோம் அப்படின்னா, எதற்காக செய்து காட்டுறீங்க அப்படின்னாக்க, இதில் வந்து உண்மையிலேயே இதை செஞ்சுக்கக்கூடிய பாசிபிலிட்டிஸ் இருக்கிறவங்க செய்யுங்க. நல்ல விஷயங்களுக்கு வீட்டிலையே இல்லத்தரசிகள் செய்து குடும்ப ஒற்றுமைக்கு பயன்படுத்திக்கலாம். மாமியார் எடக்கு பண்ணுறாங்களா, மாமனார் ஒத்து வரலையா, அந்த மாதிரி விஷயங்கள் தாராளமாக இதை வந்து குடும்பம் ஒத்துமையாக இருக்கணும், ஒன்று சந்தோஷமாக வாழணும் அப்படிங்கிற அந்த ஒரு பர்பஸ்க்காக இந்த மை தயாரித்து நீங்கள் இதை பயன்படுத்திக்கலாம். இதில் நம்மளுடைய பெண்களுக்கு நான் சொல்கிற ஒரு அட்வைஸ், பெண்களுக்கு ஆண்களுக்கு இருவருக்குமே வச்சுக்கலாம். என்ன அப்படின்னா, சாதாரணமாக பேசி தீர்த்து முடிச்சிக்கக்கூடிய சில பிரச்சனைகளுக்கு தயவு செய்து தொட்ட உடனேயே மந்திரவாதியை தேடி போகாதீங்க. எனக்கு அவங்க செய்வனை வச்சுட்டாங்க, இவங்க செய்வனை வச்சுட்டாங்க, அவங்க அதை பண்ணியிருப்பாங்க, அந்த மாதிரி தாட்ஸ்லாம் விட்டுடுங்க. முதல்ல நம்மளுடைய மனம் உறுதியாக இருந்ததுன்னா அங்கே எந்த செய்வனை பில்லி சுனியங்களும் நம்மளை பாதிக்காது. முதல் விஷயம் அதை நீங்கள் மைண்டில் வச்சுக்கிடலாம். இரண்டாவது, உட்காந்து பேசி ஒரு மீடியேட்டர் பக்கத்தில் வச்சுக்கிட்டு ஒரு பெரியவங்களை வச்சுக்கிட்டு பேசி தீர்த்து அப்படி ஒரு சுமூகமாக பண்ணிடலாம் அப்படிங்கிற பிரச்சனைக்கு அதை செய்யாமல் எடுத்த உடனே போய் ஒரு மந்திரவாதியை பார்க்குறது, வசிய மருந்து வாங்கிறது. நான் சொல்லியிருக்கேன், விஷபோஜனம்ங்கிற வசிய மருந்து, அந்த வசிய மருந்துகளை வாங்கி கொடுக்கறது, இந்த பணத்தை இழந்துடுறது, ஏமாந்து போய் காசு பணத்தை இழந்துடுறது, கஷ்டப்பட்டு சேர்க்குற காசை கொண்டு போய் மந்திரவாதிகிட்ட கொடுக்கறது. இது செய்யாதீங்க. ஆணும் சரி பெண்ணும் சரி, முதல்ல வந்து இந்த குடும்ப வாழ்க்கையோட வேல்யூவை புரிஞ்சுக்குங்க. குடும்ப வாழ்க்கையினுடைய வேல்யூவை புரிஞ்சுக்கிட்டு நமக்காக இல்லைனாலும் நம்முடைய குழந்தைகளுக்காக, நம்முடைய சந்ததிகளின் எதிர்காலத்திற்காக நம்ம அனுசரித்து வாழணும் அப்படிங்கிறத வச்சுங்க. விட்டு கொடுத்தால் கெட்டு போவதில்லை. என்றைக்குமே சின்ன சின்ன விஷயங்களுக்கு விட்டு கொடுத்து போங்க. எப்போவுமே பார்த்திங்கன்னா பெண்கள் வந்து அந்த விட்டு கொடுக்கறது அப்படிங்கிறதுல வந்து பெண்கள் வந்து ஃபஸ்ட்டாக இருப்பாங்க. அவங்க தான் விட்டு கொடுப்பாங்க, எல்லா விஷயத்துக்கும் விட்டு கொடுத்து தான் போவாங்க. பட் இன்றைக்கி சமுதாய சூழல் வந்து அன்னைக்கு இருந்தது, ஒருவனுக்கு ஒருத்திங்கிற அந்த ஒரு கான்செப்ட் இருந்தது அன்னைக்கு. பட் இன்றைக்கி அந்த சூழ்நிலை சுத்தமாக இல்லை. வெளியே போனால் பெண்ணுக்கும் பாதுகாப்பு. கல்யாணமான பெண்ணாக இருந்தால் கூட அன்றைக்கெல்லாம் வந்து திருமணமான பெண்ணை வந்து அடுத்தவன் வந்து நிமிர்ந்து பார்க்க மாட்டான். ஆனால் இன்றைக்கி திருமணமான பெண்ணாக இருந்தாலும் சரி, திருமணமாகி குழந்தைகள் உள்ள ஆண்களாக இருந்தாலும் சரி, அந்த ஆண்களை பெண்கள் விடுவதில்லை, திருமணமான பெண்களையும் மற்ற ஆண்கள், இந்த மாதிரி ஒரு சமுதாய சூழ்நிலை சாக்கடை போல் ஆகிக்கிட்டு இருக்கு. இப்போ நம்ம அதுலேருந்தெல்லாம் நம்மளை பாதுகாத்துக்கணும். பெண்கள் வெளியில் போகிறப்போ எப்படி நீங்கள் பழகணும், எப்படி வந்து நீங்கள் வெளியில் யாரும் எந்த உணவுப் பொருட்கள் கொடுத்தா வாங்கி சாப்பிடக்கூடாது, இதெல்லாம் நான் சொல்லியிருக்கிறேன். அதே மாதிரி இந்த மை வந்து நீங்கள் ஒரு 2 புருவங்களுக்கு இடையில் வச்சுக்கிட்டு மேலே குங்குமம் வச்சுக்கிட்டு போகும்போது அடுத்த ஆண்களால் உங்களை வசியம் செய்ய முடியாது. உங்களை அந்த வசியத்திலிருந்து உங்களை இது பாதுகாக்கும். இந்த விதத்துலையும் இதை நீங்கள் பயன்படுத்திக்கலாம். முதல்ல தொட்டதுக்கும் வந்து மந்திரவாதிகளை தேடி போகிறத வந்து மக்கள் முதல்ல நிறுத்தணும்.
போலி சாமியார்களை நம்பி ஏமாறுறதை நீங்கள் நிறுத்தணும். பெண்கள் இன்னொரு விஷயம், போலி சாமியார்களை நம்பி போகும்போது அவர்களுடைய கற்புக்கும் பாதுகாப்பு கிடையாது. இன்றைக்கி சூழ்நிலை அப்படித்தான் இருக்குது. யாரை நம்புறது யாரை நம்பக்கூடாதுன்னு தெரியல. ஆனால் ஒரு விஷயம் உண்மை, இந்த விஷயங்கள் பாரம்பரியமாக வரணும். இந்த விஷயம் மட்டும் இல்லை, மாந்திரீகம் அப்படிங்கிறதே பாரம்பரியமாக வர ஒரு விஷயம். எத்தனை தலைமுறை ஒரு மந்திரவாதி இருக்கான் அப்படின்னாக்க நீங்கள் இதை கேட்கணும். எத்தனை தலைமுறையாக இருக்காங்க, அவரோட அப்பா என்ன செஞ்சாங்க, அவரோட தாத்தா என்ன செஞ்சாங்க அப்படிங்கிறதெல்லாம் தெரியணும். அப்படி இல்லாமல் சும்மா ஒருத்தன் தாடி வச்சுக்கிட்டு 2 உத்ராட்சத்தை போட்டுட்டு பட்டையை போட்டு உக்காந்தானா உடனே அவன் சாமியார் அப்படின்னு நம்பிட்டு போய் அவன்கிட்ட ஏமாறுறது தான் இன்றைக்கி இந்த சமுதாயத்தில் நடக்குது. இந்த மாதிரி ஏமாற்றங்கள் வேண்டாம். குடும்ப உறவுகளுடைய வேல்யூவை புரிஞ்சுக்கங்க, குடும்ப வாழ்க்கையோட வேல்யூவை புரிஞ்சுக்கங்க. இன்றைக்கி எவ்வளோ பேர் திருமணமாகாமல் முதிர்கன்னிகள் 45 வயசு 50 வயசு ஆகியும் திருமணமாகாத ஆண்கள் இருக்காங்க. கடவுள் கிருபையால் திருமணங்கிறது வரம், அந்த வரம் உங்களுக்கு கிடச்சிருக்கு. அப்போ அந்த கிடைச்ச வரத்தை நீங்கள் சந்தோஷமாக வாழணும் அப்படிங்கிறது என்னுடைய வேண்டுகோள். இந்த வசியமையை நல்ல விஷயங்களுக்கு பயன்படுத்துங்க, பயன்படுத்தி பலன் பெறுங்கள். நன்றி, வணக்கம்.